Hey guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு பென் டெஸ்டிங் சீரீஸில் இப்போ ஃப்ரிடா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. FRIDA ஃப்ரிடா. இந்த ஃப்ரிடா டூலோட இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிடா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மேபி சில செக்யூரிட்டி ரிசர்ச்சருக்கு ஃபெமிலியாக இருக்கலாம். மேக்ஸிமம் இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸு, அப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது மெயின்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கிங் சொல்லுவாங்க. ஹூக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் டைனமிக்காக ஒரு டிவைஸில் போய் ரன் ஆகிட்டு இருக்குது. ரன் டைமில் அதோட மெத்தட்ஸு, கிளாஸு, ஃபங்க்ஷன்ஸு அதை வந்து ஹூக் பண்ணி பார்க்குறது, இன்டர்செப்ட் பண்ணி பார்க்குறது, அதை வந்து ஹூக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஹூக்கிங் பர்பஸ்க்காக தான் மெயினாக இந்த ஃப்ரிடா யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இங்கே நம்ம இந்த ஃப்ரிடா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக்காக நிறைய டைம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸ்டாட்டிக்காக நிறைய டைம் வந்து பென்டெஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்த்துருப்போம். ஸ்டாட்டிக் அனலைசிஸ் அப்படின்றது ஒரு ஃபேஸ், அதுக்கடுத்து டைனமிக் அனலைசிஸ் அப்படின்றது அடுத்த ஃபேஸ். பெனட்ரேஷன் டெஸ்டிங் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாட்டிக் இருக்கும், டைனமிக் இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக்கை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்டாட்டிக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் டூல் செயின் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம ஏபிகே டூலோ இல்லை மொபைல் சாஃப்ட்வேர் இருந்தால் கூட நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டைனமிக் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு எமுலேட்டர் தேவைப்படுது, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஹூக்கிங் டூல் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிடா மாதிரி இல்லாமல் நம்ம வெறுமனே பிளெயினாக கூட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் வச்சு கூட நம்ம ஹுக்கிங் பண்ணலாம். அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஏடிபி வச்சு கூட பண்ணலாம். பட் அந்தளவுக்கு நமக்கு ரிசோர்ஸ் இல்லாதங்காட்டி நம்ம ஃப்ரிடா யூஸ் பண்ணுறோம் இப்போ. ஓகே, ஃப்ரிடா மாதிரியே ஃப்ரிடாவோட ரேப்பர் மாதிரி ஒன்று இருக்குது. லைக் ஃப்ரிடா யூஸ் பண்ணி இன்னொரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அப்ஜெக்ஷன்னு பேர். அதுவும் இதே ஹூக்கிங் பர்பஸ்க்காக, இதே ஆண்ட்ராய்டு பென் டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. மெயின்லி இதுக்காகனா டைனமிக் அனாலிசிஸ்க்காக, ரன் டைமில் அந்த அப்ளிகேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இப்போ அந்த விஷயத்துக்காக நம்ம அப்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரிடா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரிடா இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, இது வந்து ஃப்ரிடாவோட ஹோம் பேஜ். நீங்கள் இப்படி போயும் போகலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிட்டு ஃப்ரிடா இன்ஸ்டால் ஆண்ட்ராய்டு அப்படி போட்டிங்கன்னா வரும். ஸோ ஃப்ரிடான்றது எப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிளைண்ட் சர்வர் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளைண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், சர்வர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ ரெண்டு சாஃப்ட்வேர் ரன் ஆனால் தான் நமக்கு கரெக்டாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு டிவைஸில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரிடா சர்வர் ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டோன்னா நமக்கு ஒரு கிட்டப் ரெப்போ பாயிண்ட் ஆகும். இதில் நம்ம மொபைல் என்ன, நம்ம மொபைல் எமுலேட்டர் வந்து என்ன ஆர்கிடெக்சர்னு பார்க்கணும். அது எப்படி பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏடிவி ஷெல்லுன்னு கொடுப்பேன். எனக்கு இங்கே ஒரு எமுலேட்டர் மட்டும் இருக்குங்க அப்படின்னு கரெக்டாக எனக்கு அந்த செல் மட்டும் தான் ஸ்பான் ஆகும். இது 2-3 எமுலேட்டர் போட்டோன்னா நான் அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோட ஓட்டிக்கிட்டு வர ஏவிடின்னு சொல்லுவாங்க. இது ஏவிடி அப்படின்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ். ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ்க்கு இது ஃபெமிலியரான விஷயம். இப்போ நீங்கள் இதே விஷயம் ஜென்வை மோஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைனா எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஸ்க்ராட்ச்லேருந்தே போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஎஸ்ஓ இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு ஐஎஸ்ஓ எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் விஎம்வேரோ இல்லை விர்ச்சுவல் பாக்ஸோ போட்டு அப்படி யூஸ் பண்ணுறதும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஓகே, வந்துட்டோமா? ஏடிபி ஷெல்லுன்னு கொடுத்தோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லு ஸ்பான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நான் ரூட் யூஸராக தான் நமக்கு செல்லு வரும். எஸ்சி கொடுத்தோம்னா ரூட் ஆயிடுவோம். ஆகிட்டோமா? இப்போது லினக்ஸில் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான். ஸோ ஆண்ட்ராய்டுன்றது ஒரு லினக்ஸோட ஃப்ளேவர் தானே. இப்போ யூநேம் ஏ அப்படின்னு போட்டோம்னாலே இது என்ன, இதோட மெயினாக என்ன விஷயன்றது வந்துடும். ஸோ லினக்ஸ்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் பாருங்கள், x86 அப்படின்றது இதோட ஆர்கிடெக்சர். ஸோ x86 அப்படின்னு வெறுமனே இருந்ததுன்னா அது வந்து 32 பிட்டு. x86 இல்லை x64 AMD 64 அதெல்லாம் இருந்தால் 64 பிட் அப்படின்றது மீனிங். இப்போ AMD வேறு ஆர்கிடெக்சராக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை. நம்ம ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோமா? அந்த ஆர்கிடெக்சருக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். மொத்தம் 263 ரிலீஸ் இருக்குது. ஒரு நிமிஷம். x86 64 ஃப்ரிடா ஆண்ட்ராய்டு
ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ரிடா சர்வர் லினக்ஸ் வந்துச்சு, ஃப்ரிடா சர்வர் ஆண்ட்ராய்டு, x86 நீங்கள் கரெக்டாக இந்த ஆர்கிடெக்சரை பார்த்து டவுன்லோட் பண்ணணும். ஆர்கிடெக்சரை மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சரியாக வேலை செய்யாது. எனக்கு என்ன 3 டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. 30 MB கிட்ட வருது. ஓகே, நமக்கு இது ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் வரும். இது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். சொன்ன மாதிரி ஃப்ரிடான்றது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் ஓடுமா. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது சர்வர்னு பேர். இந்த சர்வர் அப்ளிகேஷனை நம்ம கொண்டு இந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ்க்குள்ளே ரன் பண்ண வைக்கணும். அது சர்வர். சரி, ஃப்ரிடா கிளைண்ட் ஒன்று வேணும்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிப்புலேயே வந்துடுது. பிப்பு பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் இருக்குல்ல, அந்த பைத்தானோட பிப்புலேயே நமக்கு வந்து ஃப்ரிடா கிளைண்ட்டோட இன்ஸ்டலேஷனில் வந்துடுது. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு கோ பேக் அண்ட் இன்ஸ்டால் ஃப்ரிடா கிளைண்ட். sudo pip install frida-tools இப்படி கொடுத்தோம்னாலே நமக்கு வந்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். சின்ன சைஸ் தான். frida. ஓகே, ஸோ ஃப்ரிடா கிளைண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் அடிச்சிங்கன்னா சரி, கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, கிளைண்ட்டு ஓகே, சர்வரை பார்ப்போம். நமக்கு இங்கே ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு இது மாதிரி வரும். அதை ரீநேம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரீநேம் பண்ணாமல் கூட பண்ணலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் கன்வீனியன்ஸ்க்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஃப்ரிடா சர்வர். ஓகே சிடி டவுன்லோட்ஸ். ரைட்டா? ஸோ டவுன்லோட்ஸ்லாம் நமக்கு ஃப்ரிடா சர்வர் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரிடா சர்வர் இந்த பைனரியை வந்து நம்ம கொண்டு போய் ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண வைக்கணும். போவோம். ஏடிபி புஷ் ஃப்ரிடா சர்வர் டு டேட்டா லோக்கல் டெம்ப். இந்த ஃபோல்டருக்குள்ளே புஷ் பண்ணுறோம். புஷ் ஆகுதா? ரைட், ஆயிடுச்சு. ஓகே, இப்போது ஏடிபி ஷெல் ரூட் ஆயிரும். மறுபடியும் அதுக்கு நேவிகேட் பண்ணிக்குவோம். சிடி டேட்டா லோக்கல் டிஎம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிடா சர்வர் இருக்கும். மற்ற ஃபைல்ஸ் இக்னோர் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரிடா சர்வர் இருக்கா, ஃபைல் சர்வர். ரைட், இது வந்து பைனரி தான். இது எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணுமா? ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச வர ரூட் யூஸர் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம chmod 777, அதாவது ஃபுல் பர்மிஷன் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துறோம். அதுக்கடுத்து ப்ளஸ் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்துட்றோம். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரிடா சர்வர் ஃபஸ்ட்டு ஓடுதான்னு பார்க்கணும், ரன் ஆகுதா. இப்படி பிளாங்காக வந்துச்சுன்னா ஆகுது அப்படின்னு மீனிங். எதுவுமே வராமல் எரர் வந்துச்சுன்னா, ஐ மீன் இப்படி எதுவுமே வராமல் நமக்கு ரன்னிங்கில் இருக்க மாதிரி ப்ராக்ரஸில் இருக்க மாதிரி காமிச்சதுன்னா ஒர்க்ஸ் ஃபைன் அந்த மாதிரி மீனிங். எதுவுமே காமிக்காமல் ஜஸ்ட் நமக்கு எரர் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து நாட் ஒர்க்ஸ் அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. இதை தூக்கி பேக்ரவுண்டில் போட்டுருவோம். அண்டு கொடுத்தோம்னா இந்த ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்ட் போயிடும். ஸோ பேக்ரவுண்டில் நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒர்க் ஆகுதா? ரைட்டுங்க. இப்போ ஃப்ரிடா கிளைண்ட்டு சர்வர் ரெண்டுமே முடிஞ்சுது. நமக்கு ஃப்ரிடாவை பொறுத்த வரைக்கும் வேலை அவ்வளோதான். சர்வர் என்ன எடுத்துன்னு வச்சிங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கனெக்ஷன் நீங்கள் ஃப்ரிடா கிளைண்ட்டுக்கு வந்துடும். ஃப்ரிடா மாதிரியே ஃப்ரிடாவோட அடுத்த வெர்ஷன், அதாவது ஃப்ரிடாவோட டெவலப்டு வெர்ஷன் மாதிரி, இது ஃப்ரிடாவோடன்னு சொல்ல முடியாது, ஃப்ரிடாவை வச்சு ஒரு இது மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அப்ஜெக்ஷன்னு பேர். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் சைடில், ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி சைடில் பென்டெஸ்டாக இருக்கவங்க இந்த அப்ஜெக்ஷன் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் கோட் ஹூக்கிங்கிறது இது யூஸ் ஆகுது. பட் ஃப்ரிடாவை விட நமக்கு கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருக்கும். இந்த ஜிடிபி தெரியும் நினைக்கிறேன், ஜிடிபி பேடான்னு ஒன்று இருக்கும், பீடாவோ பிஇடிஏ அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஜிடிபின்றது ஒரு கோர் டூலு, அதுக்கு ரேப்பர் மாதிரி பீடா இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஃப்ரிடான்றது கோர் டூலு, அதோட ரேப்பர் மாதிரி அப்ஜெக்ஷன். இதுவும் அதே பிப் இன்ஸ்டாலேஷனில் தான் வருது. பிப் இன்ஸ்டால் அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து
அப்ஜெக்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். ரைட், இப்படி வந்து நமக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்ஜெக்ஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றது மீனிங். ஓகே, வீடியோ 10 நிமிஷம் போயிருக்கு, கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஓ சாரி ஃபார் தட். ஓகே கைஸ், இப்போ ஃப்ரிட்டாவும் அப்ஜெக்ஷனும் இன்ஸ்டலேஷன் பார்த்துருக்கோம். இனி வரப்போகிற வீடியோக்களில் ஃப்ரிட்டா வச்சும் அப்ஜெக்ஷனை வச்சு டைனமிக்காக நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். டைனமிக் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு ரூட் பைபாஸ் சொல்லலாம், இந்த ரூட் ரேஷன் பைபாஸ். அதுக்கடுத்து எஸ்எஸ்எல் பின்னிங் பைபாஸ். மேக்ஸிமம் ஃப்ரிட்டா யூஸ் கேஸ் வந்து எஸ்எஸ்எல் பின்னிங் பைபாஸ் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் ஹூக்கிங்கில் நிறையா விஷயம் இருக்குது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நமக்கு நேரம் கிடைச்சா பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.